நம்ம ஊரில் வந்து மண்ணையும் பொண்ணையும் காப்பாற்றுறோன்னு சொல்கிறவங்க தான் வந்து இந்த படத்தை தயாரித்தவரும் இந்த ட்ரெய்லரை ஷேர் பண்ணவங்களும் என்னோடய ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணவங்களோட ஃபேமிலியோட அவங்க வீட்டு பெண்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட பாலிடிக்ஸ் எங்கே இருக்குது, அவங்க மைண்ட் அவங்க மனநிலை சரியா இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ people are triggered by a woman having desires. அவங்க வந்து நம்ம எல்லா படத்துலையும் பார்த்துட்ருக்கோம் பெண்களை எப்படி காமிக்கிறாங்கன்னு. அவங்க வந்து செக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, செக்ஷுவல் பீயிங்ஸாக இருக்கிறது தான் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, அவங்களுக்குன்னு டிசைர் இருக்கிறது தான் ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் அபவுட் டைம் வி சேஞ்ச் தேட். பட் நாங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு நிறைய பேர் வந்து இல்லை செக்ஷுவாலிட்டி ப்ராப்ளம் இல்லை ஏஜ் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. டு அட்ரஸ் தட் பாயிண்ட், எஸ் இட்ஸ் வெரி வேலிட், பட் legal age of consent for a woman, for all humans is 18, but that is meant for அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக, அவங்களோட தற்காப்புக்காக. அதை வந்து அவங்கள இன்னும் ஹர்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு நேச்சுரலாக வர பயாலஜிக்கலாக ரொம்ப இயற்கையாக வர ஒரு விஷயத்தை இன்னும் டீமனைஸ் பண்ணக்கூடாது, இன்னும் ஸ்டிக்மடைஸ் பண்ணக்கூடாது. த லா எக்ஸிஸ்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் தெம். வி ஷுடன்ட் யூஸ் தட் டு ஃபர்தர் ஹர்ட் தெம் ஆர் மேக் தெம் ஃபீல் லைக் த கிரேசி பீப்புள். இட்ஸ் அ வெரி நார்மல் பார்ட் ஆஃப் க்ரோயிங் அப். ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்டோ, அதே மாதிரி அ பர்சன்ஸ் கம்மிங் ஆஃப் age, blooming into romance and sexuality is a very normal part of growing up. அதை நம்ம ஸ்டிக்மடைஸ் பண்ண வேணாம். எஸ்பெஷலி when it comes to the context of women, we find out that we find out about rape even before we learn about sex. It's scary growing up and discovering all of these things. So I think we are a team with a lot of wonderful men and a lot of women. நாங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவிட்டியோட இதை போர்ட்ரே பண்ணியிருக்கோம், மேல் கேஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு. ஈவன் வைல் டீலிங் வித் வெரி சென்சிட்டிவ் கண்டென்ட், நானும் அஞ்சலியும் வில் கான்ஸ்டன்ட்லி ஹேவ் கான்வர்சேஷன்ஸ். பேப்பரில் ஒன்று எழுதிடுவோம், ஷூட் பண்ணும்போது ஐயோ இது கொஞ்சம் பார்க்க ஆனால் இதுவாக இருக்கா. we've been very careful to portray her story with a female gaze without sexualizing her. So I think it's the gaze, right? ஒரு விஷயத்தை பற்றி பேசவே கூடாதுன்னு கிடையாது, எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான். கேமராவை எங்கே வைக்கிறோம், யாரோட பார்வையிலேருந்து அதை பார்க்குறோம், யாருக்காக பார்க்குறோம். ஒரு ஜோக் சொல்லும்போது எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை பற்றி ஜோக் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, who are you laughing at? Similarly, who are you looking at and how are you looking at it? And the gaze is very important. We've put in a lot of thought into getting the right gaze in this film with a lot of sensitivity. All of these amazing people have tried to bring something on it. I think girls can have an environment where we feel safer if there is no stigma attached to conversations about sexuality and having partners or falling in love. அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாட்டி வந்து நம்ம செக்ஷுவல் வயலன்ஸை கம்மி பண்ணலான்னு நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம பேசுகிறதுனால இன்னும் நிறையா பெண்கள் வந்து அன்சேஃப் ஆகிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. கான்வர்சேஷன்ஸ் கேன் ஒன்லி ஹெல்ப். அண்ட் என் வாய்ஸே எனக்கு திருப்பி கேட்குது. ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி கலாச்சாரத்தை சீரழிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் அக்யூஸ் பண்ணுறாங்க. I feel that culture should protect women. Women don't need to protect culture. It's not our job to protect culture. We need a culture that safeguards and protects women. And இதோட ஸ்பீச் முடிச்சுக்கிறேன். நான் வந்து I just have a lot of people to thank. Vetri sir, everything. I have this life only because of him. From the beginning till now, it's all him. Dhanush sir, I worked as a writing assistant to him and I learned so much. நான் வெற்றி சார் கிட்டேருந்து எழுத கற்றுக்கிட்டேன், தனுஷ் சார் கிட்டே எப்படி ஸ்கிரிப்ட் முடிக்கணும்னு கற்றுக்கிட்டேன், எழுதி முடிக்கணும்னு கற்றுக்கிட்டேன். மிஷ்கின் சார் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் சியர் லீடர் ஃபார் ஆர் ப்ராஜெக்ட். இப்போ ரீசெண்டாக கூட அஞ்சலியும் நானும் சம்மந்தமே இல்லாமல் சூப்பர் சிங்கருக்கு போனோம் ப்ரமோஷன்ஸ்க்கு. he was so supportive, he was so sweet. ராம் சார் தான் வந்து ஃபஸ்ட்டு ராட்டர்டாமில் ஸ்டெஃபான் போர்சோஸ்னு ஒரு ஹீஸ் அ கியூரேட்டர் ஃபார் த ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அவர் இந்தியாவுக்கு வந்து யங் ஃபில்ம் மேக்கர்ஸ் யாராவது புதுசாக இருக்காங்களான்னு ஐடென்டிஃபை பண்ண வரும்போது அவர் தான் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொன்னார். நான்லாம் என்னோடது வந்து ஃபெஸ்டிவல் ஃபிலிம்னு நினைக்கவே இல்லை, பட் he believed in us even before we believed in ourselves. Thank you so much, Ram sir.